வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலா ஹெர்பல்ஸு புது ப்ராடக்டான ஹெர்பல் ஹேர் ஆயிலு இப்போ நம்ம அதை பார்த்துட்ருக்குது வந்து இதோட இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்குறோம். வெந்தயம், உலர்ந்த நெல்லிக்காய், வேப்பிலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்திப்பூ, ஆவாரம்பூ, வேம்பாலப்பட்டை, மணத்துக்காக கொஞ்சம் ரோஸ்மேரி இதெல்லாம் போட்டு இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க ரேஷியோவில் போட்டு நாம் ரெடி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டு அந்த இருக்கிற மூலிகை எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு லைட்டாக மைல்டான ஹீட்டில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே அதோட மூலிகையெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே அந்த நியூட்ரிஷன்லாம் அப்படியே இறங்கும். ஓகேங்களா? இறங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போட்ட மூலிகை எல்லாம் அப்படியே அந்த இறங்கி அது அப்படியே தெளிவாக இருந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் நான் தள்ளுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம அந்த ஸ்டார் எல்லாம் அப்படியே இறங்கி உங்களுக்கு அப்படியே சூப்பராக ஒரு மூலிகை ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்மளோடது ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேர் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நுரை கட்டி ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, ஒரு மைல்டான ஹீட்டில் தான். ஏன்னா அதை பாருங்கள், அதோட போட்ட இலையோட கருகக்கூடாது. மெயினாக பார்த்திங்களா, அந்த இலையெல்லாம் வந்து கருகக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப கருகிடுச்சுன்னா கூட நல்லா இருக்காது.